காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு கிடந்த பஞ்சாயத்து செயலாளர். கொலை நடந்த இடத்தில் கைப்பற்றப்பட்ட கட்டை கம்பும் ஒற்றை செருப்பும். இந்தியன் தாத்தா போன்று தனி ஒரு ஆளாக வந்து கொன்று போட்டவர் யார்? கொலைக்கான காரணம் என்ன? 2 நாளைக்கு முன்னாடி நெல்லை வேப்பிலாங்குளம் பஞ்சாயத்து செயலாளர் சங்கர் பணக்குடி பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில ரண கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. பயங்கர ஆயுதங்களோட வந்த ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி கொன்னு போட்டுட்டு எஸ்கேப் ஆனதா முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனா சம்பவ இடத்துல கிடந்த ஒரு மரக்கட்டையும் ஒத்த செருப்பும் கொலை பண்ணது ஒரு கும்பல் இல்ல, தனியா வந்த ஒரே ஒரு ஆளுதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. கொலை நடந்த அடுத்த சில மணி நேரத்துல அங்க வந்த போலீசார் வெள்ளை சட்டை சிகப்பு சட்டையா மாறுற அளவுக்கு ரத்த வெள்ளத்துல கிடந்த சங்கரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துல ஏதாவது தடயம் சிக்குமான்னு கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அப்போ கொலையாளிய விரட்டும் போது சங்கர் ஓடி வந்த எல்லா இடத்துலயும் ரத்தம் தெரிச்சு கிடந்திருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல 2 பேரோட கால் தடம் மட்டும்தான் இருக்கிறதா தெரியுது. ரத்த கரைகளை பார்த்துக்கிட்டே போன போலீசாரோட கண்ணுல பெரிய மரக்கட்டை ஒண்ணு தென்பட்டிருக்குது. கொலை பண்றதுக்காகவே மரத்துல இருந்து வெட்டி எடுத்து பக்குவமா சீவி இருந்த அந்த மரக்கட்டை கிடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடந்திருக்குது. அந்த செருப்பு முழுக்க முள்ளு முள்ளா குத்தி இருந்திருக்குது. அந்த ஒத்த செருப்பையும் மரக்கட்டையையும் கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க காவலர்கள். கும்பலா வந்து கொலை பண்ணியிருந்தா கால் தடம் நிறைய இருக்கும்னு போலீசார் தங்களோட சந்தேக பார்வைய சுழல விட்டுட்டு இருக்கும் போதே கொலைய கண்ணால பார்த்த ஒரு சிலர் ஒரே ஒரு தாத்தா தான் பஞ்சாயத்து செயலாளரை ஓட ஓட வெட்டி கொன்னதா சொல்லி இருக்காங்க. முடி நரைச்சு போய் வயசானவரா இருந்த அந்த தாத்தா தன்னோட கையில இருந்த மரக்கட்டையால சங்கரோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. அதுல நிலைகுலைஞ்சு கீழே விழுந்ததும் தன்னோட முதுகுக்கு பின்னால இருந்த அரிவாளை உருவி எடுத்து சங்கரோட கழுத்துல 4-5 முறை வெட்டி கொன்னுட்டாரு. அடுத்து சங்கரோட உயிர் போயிருச்சா போகலையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணின அந்த தாத்தா தான் வந்த முள்ளுக்காட்டு பாதை வழியாவே எந்த பதற்றமும் இல்லாம அசால்ட்டா நடந்து போனதா கொலைய நேர்ல பார்த்த மக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கருக்கும் அவரோட ஏரியாவில் உள்ள சிலருக்கும் ஏற்கனவே நிலத்தகராறு தொடர்பா பழைய பகை இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அதே நேரத்துல நிறைய பெண்கள் கிட்ட சங்கர் தவறான நோக்கத்துல பேசினதாவும் அதனால பல பிரச்சனைகள் நடந்ததாவும் தெரியுது. இதுக்கு மத்தியில ஒரு பொண்ணு கூட சங்கர் நெருங்கி பழகினதாவும் அதனால அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சங்கருக்கு பல முறை வார்னிங் வந்ததாவும் அதையும் மீறி சங்கர் அந்த பொண்ணு கூட பழகினதா சொல்லப்படுது. இப்படி தனக்கு எதிரிகள் ஜாஸ்தியானதாலையும் ஏகப்பட்ட ஏழரைகள் இருந்ததாலையும் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளாவே சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்காரு சங்கர். அப்படி இருந்தும் சங்கரை கணக்கச்சிதமா தீர்த்து கட்டியிருக்காரு ஒரு தாத்தா. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கொலை நடந்த காட்டு பகுதியில உள்ள அந்த பாதை உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பக்கம் பெருசா ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க விவசாயம் பண்ற சில விவசாயிகளுக்கே அப்படி ஒரு பாதை இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பாதையில போற யாரோதான் இந்த கொலைய பண்ணி இருக்கணும். இந்தியன் தாத்தா மாதிரி முடி நரைச்சு போய் கையில கட்டை கம்போட வந்து அசால்ட்டா கொன்னு போட்டுட்டு சாவகாசமா நடந்து போன அந்த தாத்தா யாரு, எந்த ஊரு, எதுக்காக சங்கரை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ்.